So welcome back, friends. So last session la nama paathathu vandu how to prepare budgets. So ஒரு ஈஸியான ஒரு பட்ஜெட் எடுத்து எப்படி சிம்பிளா நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு குயிக் ரீகேப் அந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு காமிச்சிட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறோம், how we are going to practically prepare it for the next 3 months. அதாவது ஒரு பட்ஜெட் அப்படிங்கும்போது there are 3 aspects. ஒன்று வந்து ஆப்ரேஷனல் பட்ஜெட், எவ்வளோ ரெவென்யூ எவ்வளோ எக்ஸ்பென்சஸ், தட் கிவ்ஸ் யூ ப்ராஃபிட். செகண்ட் வந்து கேபிட்டல் பட்ஜெட், சில அமௌண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸோ அதுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ், அதுக்கு என்ன இன்ஃப்ளோ வரும், அது வந்து கேபிட்டல் பட்ஜெட் பண்ணணும். மூணாவது கேஷ் பட்ஜெட். ஆப்ரேஷனல் பட்ஜெட் பண்ணாலும் ஒவ்வொரு மாத கடைசியில் நமக்கு கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், எங்கேருந்து கேஷ் வரப்போகிறது, எங்கே கேஷ் போகிறது. ஸோ ஆப்ரேஷன் பட்ஜெட் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களுக்கு சொல்கிறது, இந்த மாதம் ப்ராஃபிட்டபிளா இல்லையா அப்படிங்கிறது. கேஷ் பட்ஜெட் வந்து எவ்வளோ கேஷ் வருது எவ்வளோ கேஷ் போகிறது. ஸோ இந்த ப்ராஃபிட்டுக்கும் கேஷுக்கும் நிறைய தடவை பெரிய லிங்க் மிஸ் ஆகும். உங்களுக்கு 1 crore ப்ராஃபிட் இருக்கும், இந்த மாத கடைசியில் கேஷ் பேலன்ஸ் வந்து நெகட்டிவாக கூட போகலாம். அதுக்காக அந்த கேஷ் பட்ஜெட்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ஆப்ரேஷனல் பட்ஜெட்டோடு நீங்கள் நிறுத்தக்கூடாது. கேஷ் பட்ஜெட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தேர்டு கேபிட்டல் பட்ஜெட். கேபிட்டல் பட்ஜெட் வந்து நம்ம ஒரு செப்பரேட் செஷனாக கூட பார்க்க போகிறோம். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கிறது எப்படி அந்த டெசிஷன் எடுக்கிறது. ஒரு 5 crores ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஒரு 2 or 3 crores இன்னொரு அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த டிசிஷன் எப்படி எடுக்கிறதுங்கிறது கேபிட்டல் பட்ஜெட். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததை ஒரு 5 minutes குயிக்காக ரிவ்யூ பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இன்னொரு எக்ஸசைஸ்க்கு மூவ் பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் வீக் பார்த்தது. 21-22க்கு நம்ம பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா குவார்டர் வைஸ் பிரிச்சுக்கோங்க. Q1, Q2, Q3, Q4 டோட்டல். பிளஸ் நீங்க அது ப்ரிப்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 3 இயர்ஸையும் கேப்சர் பண்ணுங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து பேசிஸ், ஒரு அனலைஸ் பண்றதுக்கான ஒரு பேசிஸ். ரெவென்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எதனால ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அந்த பாஸ்ட்டை கரெக்டாக ஸ்டடி பண்ணாம இந்த ஃபியூச்சர் பட்ஜெட் நீங்க போடக்கூடாது. ஓகே, இது லாஸ்ட் வீக் பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் சேல்ஸை கேப்சர் பண்ணுங்க. அந்த சேல்ஸை கேப்சர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் பிளஸ் 10% அந்த மாதிரி ஜஸ்ட் தட் போடாம எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு, மார்க்கெட் பொட்டென்ஷியல் எவ்வளோ, நம்மளோட ஷேர் எவ்வளோ, காம்படிட்டர்ஸ்லாம் எவ்வளோ பண்றாங்க, எந்த அளவுக்கு நம்ம ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து சேல்ஸ் பட்ஜெட் போடணும். இந்த சேல்ஸுங்கிறது அக்ரூவல், எவ்வளோ நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் நாட் கேஷ் ரிசீவ்டு, திஸ் இஸ் இன்கம் புக்ட். தென் எக்ஸ்பென்சஸ்லாம் கரெக்டாக கேப்சர் பண்ணுவோம். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் கன்சியூமபிள்ஸ், இதெல்லாம் அது ஒவ்வொன்றத்துக்கு கீழே நம்ம என்ன பண்ணோம், பர்சன்டேஜும் போட்டோம். ஸோ தட் அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல கிராஸ் ப்ராஃபிட் 40% இருக்கு, அப்புறம் 56 இருக்கு, 53. இதுவும் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது தான். மீதி எக்ஸ்பென்சஸையும் நீங்க கேப்சர் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்சஸ், ஹெச்ஆர் எக்ஸ்பென்சஸ், மார்க்கெட்டிங், எல்லா எக்ஸ்பென்சஸும் கேப்சர் பண்ணீங்கன்னா ஃபைனலா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டெப்ரிசியேஷன் டேக்ஸ் இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண உடனே ஏர்னிங் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ், அப்புறம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண உடனே ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அப்புறம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதற்கு கீழே நம்ம வந்து கேஷ் ஃப்ளோவும் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்தோம்.
இதுதான் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு லாஸ்ட் வீக் புரியணும்னாக்க இந்த டை எசென்ஷியல்ஸ் டை வெப்சைட்டில் டை சைட் போனீங்கன்னா டை எசென்ஷியல்ஸ் இந்த செஷன் இருக்கு. இதை ஒரு தடவை கிளியராக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு குவார்டர் எடுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்க்குறது. 1 இயர்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு ப்ராக்டிக்கலா எப்படி நீங்க வந்து ஆப்ரேஷன் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, அதாவது ஆப்ரேஷன் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது நீ கொஞ்சம் டீப்பா பாருங்க. இதுல வந்து இந்த 3 மந்த்ஸ்க்கு எடுத்துட்டு இருக்கோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மந்த்ஸ் எடுத்து we are going to work out. ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ். எவ்ரி மந்த் எவ்வளவு யூனிட் சேல் பண்ண போறீங்க? 2000, 20,000, 25,000, 30,000 யூனிட்ஸ். செல்லிங் பிரைஸ் 1,300 per unit, 1,250 per unit, 1,300 per unit. இதுதான் டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. ஐ திங்க் so far it is easy. எவ்வளோ யூனிட் சேல் பண்ண போறீங்க, ஒரு யூனிட்டோட பிரைஸ் எவ்வளோ, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ. ஸோ 3 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,62,50,000 சேல்ஸ் வருது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதற்கு பிறகு மெட்டீரியலும் லேபரும் நீங்க வந்து இப்போ சேல் பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணணும். அந்த மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, லேபர் காஸ்ட் எவ்வளோ. ஒரு யூனிட்டோட மெட்டீரியல் காஸ்ட் 800 rupees. நான் வந்து ஸ்டாண்டர்டா 800 போட்டிருக்கேன். நீங்க ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மாதிரி லேபர் சார்ஜஸ், ஒரு யூனிட்டை வந்து ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 150 rupees per யூனிட். இதை கேப்சர் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்புறம் பேக்கிங், ரா மெட்டீரியல் வாங்கி ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை பேக் பண்ணி ரெடியா வைக்கிறீங்க, அதுக்கு வந்து 15 rupees. ஸோ அப்போ டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க 20,000 யூனிட்ஸ் இன்டூ 800, 1,60 lakhs. நெக்ஸ்ட் மந்த் 2 crores, அப்புறம் 2,40 lakhs மெட்டீரியல் காஸ்ட். மாதிரி லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு யூனிட்டுக்கு 150 rupees இருக்கு. ஸோ 20,000 into 150. ஸோ லேபர் காஸ்ட்டும் அரைவ் பண்றீங்க. மெட்டீரியல் காஸ்ட் போட்டீங்க, லேபர் காஸ்ட் போட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன காஸ்ட் வரும்? பேக்கிங் காஸ்ட். இதெல்லாமே வந்து டைரக்ட் காஸ்ட். ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அது சேல்ஸ்க்கு ரெடியா வைக்கிற அளவுக்கான காஸ்ட். பேக்கிங் காஸ்ட் எவ்வளவு? ஒரு யூனிட்டுக்கு வந்து 15 rupees ஆகுது. அப்போ 20,000 யூனிட்டுக்கு 30,000, சாரி 3 lakhs, 3,75,000, 4,50,000, டோட்டலா 11,25,000. இந்த அளவுக்கு நீங்க வந்து டீடைல்டா போய் பட்ஜெட் ரெடி பண்ணணும். அப்ராக்சிமேட் காஸ்ட்லாம் போடாம அந்த காஸ்டோட பிரேக்கப் கண்டுபிடிச்சு நம்பர் ஆஃப் யூனிட் சேல் பண்ண போறீங்கன்னா அதோட காஸ்ட் என்ன அப்படின்ட்டு. அப்போ டோட்டல் டைரக்ட் காஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டைரக்ட் காஸ்ட் 7,23,75,000 வருது. இப்போ சேல்ஸ் எவ்வளவு வருது? 9,62,50,000. டைரக்ட் காஸ்ட் வந்து 7,23,00,000. So you have a gross profit of monthly gross profit, total gross profit இவ்வளவு.
ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அடுத்தது என்ன எக்ஸ்பென்சஸ் வரும் உங்களுக்கு தெரியும், ஓவர் ஹெட்ஸ் எக்ஸ்பென்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி, கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் காஸ்ட், அக்கவுண்ட்ஸ், அட்மின், இதெல்லாம் சேர்ந்து ஐ ஜஸ்ட் சிம்பிளி புட் இட் அஸ் ஒன் நம்பர். நீங்க இதுக்கும் நீங்க கிளியரா பிரேக்கப் அரைவ் பண்ணணும். ஸோ ஓவர் ஹெட்ஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் டோட்டல் வந்து 48 lakhs வருது. அதுலேருந்து உங்களுக்கு வருது EBITDA, கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஓவர் ஹெட்ஸ் இஸ் கால் EBITDA. EBITDA அப்படின்னாக்கா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் 4,50,000. நெக்ஸ்ட் உங்களுக்கு வருது EBITDA, ஏர்னிங் பிஃபோர் டெப்ரிசியேஷன் and tax, 1,86,25,000. Operationally, yes, you are profitable. அப்புறம் depreciation, every month 1 lakh போட்டிருக்கீங்க, 3 lakh depreciation. நெக்ஸ்ட் வருது EBT, ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ், 1,83,25,000. அடுத்தது டேக்ஸ். டேக்ஸ் வந்து 30% போட்டிருக்கேன் நான். அதில் டேக்ஸும் பே பண்ண உடனே உங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,28,27,500. இது வரைக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸ்ல பார்த்தது தான். திஸ் இஸ் அன் ஆபரேஷன் பட்ஜெட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். திஸ் இஸ் கால்ட் ஆபரேட்டிங் பட்ஜெட். இன்னும் கிளியரா பார்க்கணும்னா லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது இதான். இதை கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட்லாம் கரெக்டா அரைவ் பண்ணி எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம். திஸ் இஸ் ஆபரேட்டிங் பட்ஜெட். இப்போ 3 டைப் ஆஃப் பட்ஜெட் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஆபரேட்டிங் பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட். இது 3 போட்டா தான் பட்ஜெட் கம்ப்ளீட் ஆகும். திஸ் இஸ் ஆபரேட்டிங் பட்ஜெட். இதுல வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது கிளியரா? ஆபரேஷன் பட்ஜெட் கிளியரா? There are 1 or 2 people, please respond whether you are clear with the operation budget. Clear, Srinivasan. Okay, one more person. Okay, thank you, thank you. Next part வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேஷ் பட்ஜெட். அது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போறோம். கிளியர்? ஓகே. ஸோ சிம்பிளா பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, யூ ஷுட் பி ஹாப்பி. ஆனா கேஷ் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் இதை விட அதிகம். அதுல வந்து 4 பிரேக்கப் இருக்கு இந்த கேஷ் பட்ஜெட்ல. ஒன்னு வந்து சேல்ஸ் பட்ஜெட்னு ஒன்று. செகண்ட் கலெக்ஷன், சேல்ஸ்ல இருந்து கலெக்ஷன் வரப்போகுது. அப்புறம் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இன்வென்ட்ரி, இன்வென்ட்ரிக்கு நீங்க பே பண்ணணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி போடுறதுதான் கேஷ் பட்ஜெட். அந்த கேஷ் பட்ஜெட் போறதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப நம்ம பார்க்க போறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான். இதை கொஞ்சம் க்ளோஸா பாருங்க. அதை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் நம்ம எடுத்திருக்கிறது இப்போ டாஸ்க் ஆன் ஹேண்ட். ஆனா அதுக்கு செப்டம்பர், ஆகஸ்ட் சில இன்ஃபர்மேஷன் தேவை, ஜனவரி, பிப்ரவரி இன்ஃபர்மேஷன் தேவை. அதனால அதை பாக்ஸுக்கு வெளியில போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சேல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். எவ்வளவு சேல் பண்ண போறோம் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 20,000, 25,000, 30,000. புரியுறதா? செப்டம்பர்ல எவ்வளவு சேல் பண்ணிருக்கோம், ஆகஸ்ட்ல எவ்வளவு சேல் பண்ணிருக்கிறோங்கிற 2 நம்பர்ஸ் அடிஷனலா நீங்க இதுல கேப்சர் பண்ணணும். ஏன்னா அதுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எவ்வளவு சேல் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அடுத்தது கேஷ் பட்ஜெட்ல நீங்க இந்த மாசம் சேல் பண்ணா இந்த மாசமே மேனுஃபேக்சர் பண்ணா போதுமா? போராது. அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு தேவை. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 2 months எவ்வளவு சேல் பண்ண போறீங்களோ
அதை நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கா வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அக்டோபர் மாச கடைசியில நீங்க நவம்பர் டிசம்பருக்கு எவ்வளவு சேல் பண்ண போறீங்களோ அதை வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா வச்சிருக்கணும். We call it as a 2 months inventory of finished goods. இப்போ அக்டோபர்ல பாத்தீங்கன்னா என்ன க்ளோசிங் ஸ்டாக் 55,000 போட்டிருக்கேன். இது எப்படி போட்டிருக்கேன்னா நவம்பர் அண்ட் டிசம்பர் அதோடு டோட்டல். நவம்பர் டிசம்பரோட டோட்டல் தான் இந்த 55,000. இதுதான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். we are moving towards ப்ரொடக்ஷன் பட்ஜெட். பட்ஜெட்டுக்காக முதல்ல க்ளோசிங்ல எவ்வளவு இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் அரைவ் பண்றீங்க. அதே மாதிரி நவம்பர் மாசம் எவ்வளவு உங்ககிட்ட க்ளோசிங் ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னாக்க டிசம்பர் ஜனவரி இந்த 2 மாசம் எவ்வளவு சேல் பண்ண போறீங்களோ அதை க்ளோசிங் ஸ்டாக்கா நவம்பர்ல வச்சுக்கணும். நீங்க டிசம்பர்ல எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக் இருக்கணும், ஜனவரி பிப்ரவரியில எவ்வளவு சேல் பண்ண போறீங்களோ அதை டிசம்பருக்கு க்ளோசிங் ஸ்டாக் வச்சுக்கணும். இது என்ன மீனிங் அப்படின்னாக்க அடுத்த மாச சேலுக்கு நீங்க அடுத்த மாசம் ப்ரொடியூஸ் பண்ணா போறாது, இந்த மாசமே ப்ரொடியூஸ் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்ல ரெடியா வச்சிருக்கணும், ஷெல்ஃப்ல இருக்கணும். இது வந்து finished goods inventory. இந்த ஸ்டெப் புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் புரிஞ்சதா சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் நான் அடுத்தது போறேன். எனி ஆன்சர்ஸ் ஃபார் திஸ்? யாராவது 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் அப்படின்ட்டு. ஒன் மோர் பர்சன். எஸ் எஸ், பியூட்டிஃபுல், குட். So this is finished goods closing stock 2 months. இது அரே பண்ணியாச்சு. அடுத்தது என்ன வேணும் அப்படின்னாக்க எவ்வளவு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த மாசம், அதுதான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். இந்த மாசம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மாசம் எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக் இருக்க போறது, இந்த மாசம் எவ்வளவு சேல்ஸ் ஆக போறது, பிளஸ் இந்த மாசம் எவ்வளவு ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்ரெடி இருக்கு. அந்த ஃபார்முலா பிரகாரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் நீங்க மேனுஃபேக்சர் பண்ண வேண்டியது 30,000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ இங்க ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்க எவ்வளவு இந்த மாசம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க க்ளோசிங் ஸ்டாக் பிளஸ் சேல்ஸ் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். அப்ப இங்க 30,000 எப்படி வருது? K10 இந்த மாசம் க்ளோசிங் ஸ்டாக், K8 இந்த மாசம் சேல் மைனஸ் இந்த மாசம் ஓப்பனிங் ஸ்டாக். அதாவது போன மாசத்தோடு க்ளோசிங் ஸ்டாக் ஆல்ரெடி 45,000 இருக்கு போன மாசம். இந்த மாசம் 20 சேல் பண்றீங்க, இந்த மாசம் க்ளோசிங் 55 இருக்கணும். இப்போ 55 பிளஸ் 20 75 உங்களுக்கு தேவை. ஆல்ரெடி 45 இருக்கு. ஸோ இந்த மாசம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது 30,000. இதுதான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பேர். எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போன்று அடுத்த மாசம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த க்ளோசிங் ஸ்டாக் 65,000 பிளஸ் இந்த மாசம் சேல்ஸ் 25,000 மைனஸ் ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் 55 இருக்கு. ஸோ இந்த மாசம் ப்ரொடக்ஷன் இஸ் கோயிங் டு பி 35,000. இந்த மாசம் ப்ரொடக்ஷன் வந்து 35,000. டிசம்பர் ப்ரொடக்ஷன் எவ்வளவு பண்ண போறோம்? இதே ஃபார்முலா தான். டிசம்பர் மந்த் க்ளோசிங் ஸ்டாக் plus December month sales minus October month closing stock 65 40. இதுதான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஸோ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார்முலா என்னது? க்ளோசிங் ஸ்டாக் பிளஸ் சேல்ஸ் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது நீங்க கிளியரா புரிஞ்சுட்டீங்க. இப்போ
அதனால தான் கேஷ் ஆன செலவு வேற, ப்ராஃபிட் வேறையா இருக்கும். இந்த மாசம் நீங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த மாசம் சேல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் இந்த 3 மாசத்துல எவ்வளவு பண்றீங்க? 20 plus 25 plus 30, 75,000 நீங்க சேல் பண்றீங்க. ஆனா உங்க ப்ரொடக்ஷன் பாருங்க 30 plus 35 plus 40. இப்போ தெரியுதா ஏன் ப்ராஃபிட்டுக்கும் கேஷுக்கும் டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு? ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சதா? திஸ் இஸ் கால் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். இந்த ஸ்டெப் புரிஞ்சதுன்னா ஜஸ்ட் சே எஸ் 1 or 2 people. இல்லை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், இன்னும் ஒருத்தர்? ஓகே, சரவணகுமார். So this is called production budget. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அரே பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட், இந்த ப்ரொடியூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வேணும்? இன்வென்ட்ரி வேணும் இல்லையா? இதுல ஒரு query இருக்கு, ஒரு நிமிஷம் பார்க்குறேன். எஸ், ஓகே சார், குட். ஸோ ப்ரொடக்ஷன் அரே பண்ணியாச்சு. அடுத்தது அதற்கான இன்வென்ட்ரி அரேஞ்ச் பண்ணும். ஸோ ப்ரொடக்ஷன்ல 3 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு டைரக்டா மெட்டீரியல் வாங்குறீங்க, ரா மெட்டீரியல், அப்புறம் லேபர் காஸ்ட், அப்புறம் பேக்கிங். லேபர் காஸ்ட் வந்து நீங்க ஸ்டாக் இருக்காது, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அவ்வளோ பே பண்ண போறீங்க. அது மாதிரி பேக்கிங் காஸ்ட்டும் நீங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அதுக்கு பே பண்ண போறீங்க. ஆனா பேசிக் ரா மெட்டீரியல்ங்கிறது இப்போ இந்த மாசம் 30,000 உங்களுக்கு இன்வென்ட்ரி ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குன்னா 30,000 ரா மெட்டீரியல் வாங்கினா போறோமா? போறாது. அதுதான் வந்து இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் பாலிசி. we call it as a inventory policy. பாருங்க, இன்வென்ட்ரி அவங்களோட பாலிசி என்னன்னாக்க இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் should be maintained for next 2 months production. இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கு கிளியரா. அப்போ ரொம்ப சிம்பிள். இந்த மந்த் எவ்வளவு க்ளோசிங் இன்வென்ட்ரி இருக்கணும்? நெக்ஸ்ட் 2 month பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளவு? 35,000 plus 40,000. ஸோ இந்த மந்த் க்ளோசிங் இன்வென்ட்ரி 75,000 இருக்கணும் நமக்கு. நெக்ஸ்ட் மந்த் க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளோ? ஸோ 40,000 plus 45,000, 85,000. இப்போ உங்களுக்கு தெரியும் எதுக்காக ஜனவரி பிப்ரவரி எல்லாம் போட்டிருக்கேன். ஈவன் தோ பட்ஜெட் இஸ் ஃபார் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அக்டோபருக்கு முன்னாடி 2 மாசம் எடுத்துக்கோம், டிசம்பருக்கு 2 மாசம் அப்புறமும் எடுத்துக்கோம். அதே மாதிரி டிசம்பர்ல க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்கும்? இந்த 45 plus 50, 95. ஸோ இன்வென்ட்ரி பாலிசி என்ன அப்படின்னாக்க நெக்ஸ்ட் 2 monthsக்கான இன்வென்ட்ரி, நெக்ஸ்ட் 2 monthsக்கு தேவையான ப்ரொடக்ஷனுக்கு தேவையான இன்வென்ட்ரிய நீங்க முன்னாடியே வச்சிருக்கணும். இதுதான் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி. இப்போ க்ளோசிங் இன்வென்ட்ரி வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? எவ்வளவு இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? எவ்வளவு இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. எவ்வளவு இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் பண்ணணும்? க்ளோசிங் இன்வென்ட்ரி பிளஸ் கன்சம்ஷன் மைனஸ் ஓப்பனிங். இப்போ க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளோ? 75 பிளஸ் கன்சம்ஷன். கன்சம்ஷன்ங்கிறது எவ்வளவு? அந்த மாசம் ப்ரொடக்ஷன் 30,000 மைனஸ் ஓப்பனிங் எவ்வளவு இன்வென்ட்ரி இருக்கு? 65 ஆல்ரெடி இருக்கு. இதான் 65 ஓப்பனிங் இன்வென்ட்ரி, அதாவது போன மாசம் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ 40,000 அரே பண்ணிட்டீங்க. இதுதான் இன்வென்ட்ரி இந்த மாசம் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. பாருங்க, ப்ரொடக்ஷனுக்கு இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வரும். அதாவது ப்ரொடக்ஷன் 30,000 பண்றீங்க, ஆனா இன்வென்ட்ரி நீங்க 40,000 வாங்கணும். ஆனா சேல்ஸ் பாருங்க, சேல்ஸ் 20,000. இப்ப தெரியுதா எங்க நமக்கு கேஷ் பிளாக் ஆகும்ட்டு? சேல்ஸ் 20,000 தான், ஆனா நீங்க அந்த மாசம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது 30,000 பண்ணணும், ஆனா இன்வென்ட்ரி வாங்க வேண்டியது 40,000 வாங்கணும். ஸோ எவ்வளோ இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கிளியரா போட்டாச்சு.
இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் புரிஞ்சதா? ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சதுன்னா ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர் எஸ் போடுங்க. Any 2 people? This is called inventory purchase budget. Saravana Kumar, okay. One more? Yes. One more, beautiful, Javakar. Okay, good. So I'm just going step by step. No, ஒரே ஒரு ஆன்சர் இருக்கு, அது என்ன பார்க்கலாம். எஸ், ஓகே, குட். ஸோ நீங்க ஆல்ரெடி யூஆர் அன் என்டர்பிரினர்ங்கிறதுனால இது வந்து உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இன்வென்ட்ரி எவ்வளவு தெரிஞ்சிருது இல்லையா? இப்போ அந்த இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் பிரைஸ் எவ்வளோ? 800. 800ங்கிறது ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் எங்க கொடுத்துருக்கேன்? இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, 800 rupees. ஸோ இவ்வளவுதான் இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. நீங்க பண்ணினீங்கன்னாக்க உங்களோட டோட்டல் பர்ச்சேஸ், இந்த மாசோட டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளவு பே பண்ண போறதுங்கிறது அப்புறம் வரேன். இந்த மாசம் பர்ச்சேஸ் கமிட்மெண்ட் உங்களுக்கு 3 crore 20 lakh, 3 crore 60 lakhs, 4 crore. இதுதான் உங்களோட பர்ச்சேஸ். அதற்கு அடுத்தது பர்ச்சேஸ் பண்ணா எல்லாமே கேஷ் அண்ட் கேரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்பெனியில ஒரு பாலிசி, ஒரு மாசம் கழிச்சு தான் வெண்டாருக்கு பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாசம் கழிச்சு தான் வெண்டாருக்கு பே பண்ணுவேன். ஓகே, இன்வென்ட்ரி டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட் புரிஞ்சதா? யாராவது 2 பேர் எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Inventory total purchase cost. Any 2 people, please respond. Yes, sir. One more. Yes. Okay. So இப்போ என்னென்ன முடிச்சிருக்கோம்? நம்ம சேல்ஸ் பட்ஜெட் முடிச்சிருக்கோம், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் முடிச்சிருக்கோம், இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் முடிச்சிருக்கோம். இப்போ இன்வென்ட்ரி பேமெண்ட், இதெல்லாம் ஃபைனலா இந்த பேமெண்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஒர்க்கிங் பண்ணது. நம்ம இன்வென்ட்ரிக்கு எவ்வளவு பே பண்ண போறோம் பாருங்க. 1 month கிரெடிட் அப்படின்னா இது வந்து செப்டம்பர் மாசம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 2 crore 80 lakhs. அதை தான் அக்டோபர்ல பே பண்ண போறோம். 1 month கிரெடிட். ஸோ ஈவன் தோ பர்ச்சேஸ் காஸ்ட் 3 crore 20னால நீங்க அவுட்ஃப்ளோ பண்றது 2 crore 80. நெக்ஸ்ட் மந்த் 3 crore 20 lakhs. இது அக்டோபர் மாசம் பர்ச்சேஸ் பண்ணது இப்போ பே பண்றீங்க. அதே மாதிரி நவம்பர் மாசம் பர்ச்சேஸ் பண்ணது டிசம்பர் மாசம் பே பண்றீங்க. இதுதான் பேமெண்ட் ஃபார். இந்த ஒரு பேமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஸ்டெப் போட்டோம் நம்ம. புரியுதா? இந்த ஒரு பேமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேஷ் ஃப்ளோல வந்து நீங்க எவ்வளவு கிரெடிட்டாஸ்க்கு பே பண்றீங்க, கிரெடிட்டாஸ் பட்ஜெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் புரிஞ்சதா? பேமெண்ட் டு கிரெடிட்டாஸ். அதாவது 2 பேர் எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஓகே, குட். பேமெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னும் 2 எக்ஸ்பென்சஸ் இருக்கு. லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் இந்த மாசம் எவ்வளவு ஆறுது? இதுக்கும் இன்வென்ட்ரிக்கும் சம்பந்தம் கிடையாது. எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அதுக்கு தான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போட்டேன். ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 30,000 ப்ரொடக்ஷன். ஸோ லேபர் காஸ்ட் எவ்வளோ? 15 rupees. இங்க பாருங்க, லேபர் காஸ்ட் 150 rupees, பேக்கிங் 15 rupees. இதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு நீங்க எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இங்க பாத்தீங்கன்னாக்க லேபர் காஸ்ட் இதுதான் அடுத்தது. ப்ரொடக்ஷன் இன்டு லேபர் காஸ்ட். இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் இங்க இரலவென்ட். உங்களுக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்? 30,000 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். தட் இன்டு 150, 45 lakhs. அடுத்த மாசம் 52,50,000.
அதாவது 150 rupees per unit. இதெல்லாமே 150 rupees per unit into number of things produced 45 lakhs. அதே மாதிரி பேக்கிங் காஸ்ட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அதுக்கான பேக்கிங் காஸ்ட். எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க? 30,000 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. that into 15, 4,50,000, 5,25,000. இது இதெல்லாம் நீங்க பே பண்றீங்க. பேமெண்ட் ஃபார் லேபர், பேமெண்ட் ஃபார் பேக்கிங், பேமெண்ட் ஃபார் பர்ச்சேஸ். இதுதான். ஸோ டோட்டல் வந்து உங்களுக்கு டைரக்ட் காஸ்ட் வந்து 3,29,50,000 ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு, செகண்ட் மந்த்துக்கு 3,77,75,000, தேர்ட் மந்த்து 4,26 lakhs. புரியுறதா? இப்போ டோட்டலா எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க? கிட்டத்தட்ட 3 + 3, 3.2 + 3.7, 11.26 உங்களுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கு. அந்த மாசம் பாருங்க, உங்களுக்கு எக்ஸ்பென்சஸா நீங்க காமிச்சிருக்கிறது எவ்வளவு காமிச்சிருப்பீங்கன்னாக்க 7.23 தான் காமிச்சிருக்கீங்க எக்ஸ்பென்சஸ்னு. ஆனா உங்களோட அவுட்ஃப்ளோ வந்து இங்கே 4 crore உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்ல பிளாக் ஆயிருக்கு. சோ இப்ப இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? நம்ம சேல்ஸ் பட்ஜெட் பார்த்தோம், அடுத்தது ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்த்தோம், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அப்புறம் இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் பட்ஜெட் பார்த்தோம், அப்புறம் லேபர் எவ்வளோ, பேக்கிங் எவ்வளோ, டோட்டல் பேமெண்ட் எவ்வளோ. இந்த டோட்டல் பேமெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் போட்டோம். அடுத்தது சேல்ஸ். சேல்ஸ் நமக்கு ஃபுல் அமௌண்ட் உடனே வந்துருமா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எவ்வளோ நமக்கு பேமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிடுறீங்க. திஸ் இஸ் கால் வெண்டார்ஸ் பேமெண்ட் பட்ஜெட், டோட்டல் வெண்டார்ஸ் பேமெண்ட்ஸ். அப்போ வெண்டாருக்கு பே பண்ணா சேல்ஸ்லேருந்து நீங்க கலெக்ட் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? டோட்டல் சேல்ஸ் இங்கே கேப்சர் பண்ணியிருக்கேன். சேல்ஸுங்கிறது என்னது? ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ரேஷன் பட்ஜெட்ல காமிச்சிருக்கோம், அதே தான் காமிச்சிருக்கோம். C8 சேல்ஸ் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. 2.6 crore, 3.12, 3.9 அந்த சேல்ஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. சேல்ஸ் போட்டீங்களா? இதான் சேல்ஸ் பட்ஜெட். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆனா ப்ரீவியஸ் 2 months எடுத்து போட்டுக்கோங்க. ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அவங்களோட கலெக்ஷன் பாலிசி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, கலெக்ஷன் பாலிசி 50:30:20. இந்த மாசம் எவ்வளவு சேல் பண்றீங்களோ 50% அதே மாசம் வந்துடும், 30% ரெண்டாவது மாசம் வரும், அதுல 20% மூணாவது மாசம் வரும். அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்றீங்க. இப்போ இந்த மாசம் டோட்டல் சேல்ஸ் வந்து 2.27ல 50% இங்க வந்துருது. எல்லா மாசம் 50% வந்துருது. அப்புறம் ப்ரீவியஸ் மந்தோடது 30% வருது. இப்போ இந்த அக்டோபர் மொத்தம் எடுத்துப்போம். டோட்டல் சேல்ஸ் வந்து 2.60 crore, அதுல 50% வந்துருது. அப்புறம் ப்ரீவியஸ் மந்த் எவ்வளவு? 2.34 crore, அதுல 30% இந்த மாசம் கலெக்ட் பண்றோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி மாசம் 2.27 crore, அதுல 20% கலெக்ட் பண்றோம். ஸோ டோட்டல் கலெக்ஷன் உங்களுக்கு 2,45,70,000. ஒவ்வொரு மாசமும் அதே மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. அந்த மந்த் சேல்ல இருந்து 50% வருது, ப்ரீவியஸ் மந்த் சேல்ல இருந்து 30% வருது, அதுக்கு முந்தின மந்த்ல இருந்து 20%. இது மீனிங் என்னன்னாக்கா, இந்த மாசம் நீங்க சேல் பண்ணீங்கன்னா இந்த மாசம் 50, அடுத்த மாசம் 30, அதுக்கு அடுத்த மாசம் 20%. இதுதான் கலெக்ஷன். இதுதான் கலெக்ஷன் பாலிசி. இந்த மாதிரி கலெக்ஷன் போட்டீங்கன்னா அப்ப டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு? இத மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. இதுதான் கலெக்ஷன் ஃப்ரம் சேல்ஸ். இந்த ரெண்டு தான் கீ நம்பர் உங்களை பொறுத்த வரைக்கும்.
இப்போ கலெக்ஷன் ஃப்ரம் சேல்ஸ் புரிஞ்சதா? யாராவது 2 பேர் எஸ் சொல்லுங்க. கலெக்ஷன் ஃப்ரம் சேல்ஸ். Got it, sir. Okay, fine. Got it. Okay, good. யாரோ ஒருத்தர் கேட்டாங்க டூர் எக்ஸ்பென்சஸ் எதுல வரும் அப்படின்னு போட்டீங்க. அதெல்லாம் வந்து ஓவர் ஹெட்ஸ் எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஓவர் ஹெட்ஸ்னு ஒன்று காமிச்சிருக்கோம் இல்லையா? இங்க ஆபரேஷனல் ப்ராஃபிட்ல பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட்ஸ் அதுல வரும் டூர் எக்ஸ்பென்சஸ்லாம். இதுனா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, ஓவர் ஹெட்ஸ். ஸோ நல்லா திரும்ப திரும்ப இது பார்த்துட்டோம். திரும்ப குயிக்கா இதை மாத்திரம் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆபரேஷனல் பட்ஜெட். இது ரொம்ப சிம்பிள், இது நிறைய தடவை பார்த்துட்டோம். அடுத்தது கேஷ் பட்ஜெட்டுக்கு ஆனா ஒர்க்கிங். இது இன்னும் கேஷ் பட்ஜெட் உள்ள வரல. கேஷ் பட்ஜெட்டுக்கான ஒர்க்கிங் என்னன்னு அப்படின்னாக்க எவ்வளவு சேல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாசம் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்வென்ட்ரி அதுக்கு எவ்வளவுங்கிறத பட்ஜெட் பண்றோம். இன்வென்ட்ரி பட்ஜெட்டுக்கு அப்புறம் மீதி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு போடுறோம். அடுத்தது சேல்ஸ்ல இருந்து எவ்வளவு கலெக்ஷன் வருது. இதுதான் கலெக்ஷன் பட்ஜெட். ஸோ கேஷ் பட்ஜெட் வந்து 3 காம்பனன்ட். சேல்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஒன்னு, அதாவது ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வென்ட்ரி, மூணாவது பேமெண்ட் டு வெண்டர்ஸ். இந்த 3 நீங்க கிளியரா கேப்சர் பண்ணணும், மைன்யூட்டா பண்ணணும். ஏன்னா இதுலதான் உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் மாட்டிக்காகும். இப்ப பாருங்க கலெக்ஷன் எவ்வளவு இருக்கு இந்த 3 மாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.4 plus 2.8 5.2 plus 3.4 8.8 வருது. ஆனா சேல்ஸ் பாருங்க உங்களுக்கு $9.62. ஸோ ஒரு 1.5 crore உங்களுக்கு. ஈவன் தோ சேல்ஸ் 9.62 இருந்தாலும் கலெக்ஷன் 8.2 தான் வருது. ஸோ அங்க உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்ல மாட்டிக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 7.23 crore தான் ஆறுது எக்ஸ்பென்ஸ் ப்ராஃபிட் ஆபரேஷன் பட்ஜெட் பிரகாரம். ஆனா கேஷ் பட்ஜெட் பிரகாரம் நீங்க பே பண்ண வேண்டியது 11 crore, 4 crore அடிஷனலா போறது. 5 crore உங்களுக்கு இதுல மாட்டிட்டு. ஸோ நீங்க இந்த பட்ஜெட் போட்டாதான் நீங்க எப்படி பிளான் பண்ணி அந்த கிரெடிட் பீரியடை இன்னும் அதிகம் வாங்கிக்கலாமா, கலெக்ஷனை ஸ்பீடப் பண்ணலாமா அப்படின்னு நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ பேக்ரவுண்ட் ஒர்க்கிங் பார்த்துட்டோம். பேக்ரவுண்ட் ஒர்க்கிங்ல திரும்ப என்ன ஆரம்பிச்சோம், சேல்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சோம். சேல்ஸ் ஆரம்பிச்சுட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் இன்வென்ட்ரி எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பேமெண்ட் ஃபார் வெண்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம். அப்புறம் சேல்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம். அப்புறம் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு 2 மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து அட்ரஸ் ஆயிடுறது. கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட், கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார்ஸ். இது 2 அட்ரஸ் ஆயிடுறது உங்களுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவல் கேஷ் பட்ஜெட் போறோம். இப்போதான் நம்ம போலாமா ஆக்சுவல் கேஷ் பட்ஜெட்க்கு? எனி ரெஸ்பான்ஸ்? ராஜகணேஷ், நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு ஐ வில் கிவ் யூ a சான்ஸ், நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அது முடிஞ்சிடும். then we can take up some questions. okay okay good. அடுத்தது நம்ம கேஷ் பட்ஜெட். இப்பதான் நம்ம வந்து கேஷ் ஆக்சுவலா போறோம். கேஷ் பட்ஜெட் அதே மாதிரி இந்த 3 மாசத்துக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம 3 மாசத்துக்கு பார்ப்போம்.
ஒவ்வொரு மாசமா கால்குலேட் பண்ணலாம். அக்டோபர் மாசம் ஓப்பனிங் பேலன்ஸ் 25 lakhs இருக்கு உங்க கையில. அதுல இருந்து ஆரம்பிங்க. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து டோட்டலா எவ்வளவு ரிசிப்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னு பொறுத்திருக்கு. ரிசிப்ட்ஸ் எங்க இதெல்லாம் வரும்? கலெக்ஷன் ஃப்ரம் சேல்ஸ், அதுதான் உங்களுக்கு ஒரே ரிசிப்ட். ஆபரேஷன்ல இருந்து வருது. எவ்வளவு வந்திருக்கு? 2,45,70,000 வந்திருக்கு. இதான் கலெக்ஷன் வந்திருக்கு. பேமெண்ட் எவ்வளவு போயிருக்கு? பேமெண்ட் ஃபார் வெண்டார்ஸ் நம்ம இதை அரைவ் பண்ணோம். பேமெண்ட் ஃபார் வெண்டார்ஸ் நம்ம இங்க அரைவ் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் பட்ஜெட்ல அரைவ் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் ஃபார் வெண்டார்ஸ் இதோ 3,29,50,000 பேமெண்ட் ஃபார். அப்புறம் பேமெண்ட் ஃபார் எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ்னு ஒன்று போட்டோம் இல்லையா, அதுவும் நமக்கு பேமெண்ட் தானே. அதுல நமக்கு கிரெடிட் பீரியட்லாம் கிடையாது. தோ பேமெண்ட் ஃபார் எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஹெட்ஸ் தான், அதுவும் ஆக்சுவல் பேமெண்ட் தான். ஓவர் ஹெட்ஸ்னு போடுறேன் உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி. இது ரெண்டாவது பேமெண்ட். மூணாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு ஒன்று காமிச்சிருக்கோம். இதோ இங்க காமிச்சிருக்கோம் இன்ட்ரெஸ்ட் 1,50,000. அடுத்தது அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல போடுங்க. ஸோ டோட்டல் ரிசிப்ட்ஸ் இவ்வளோ, டோட்டல் பேமெண்ட்ஸ் இவ்வளோ. அதே மாதிரி இந்த 3 மாசத்துக்கு நீங்க ஃபில்அப் பண்ணணும். டோட்டல் ரிசிப்ட்ஸ் எவ்வளோ, டோட்டல் பேமெண்ட்ஸ் எவ்வளோ. டாக்ஸ் கூட போட்டுட்டேன் எவ்வளோ பே பண்றீங்கன்ட்டு. இவ்வளோ பேமெண்ட் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணி டாக்ஸையும் பே பண்ணிட்டீங்க. ஆனா கேஷ் பொசிஷன் பாருங்க, ஓப்பனிங் 25 lakhs பிளஸ் ரிசிப்ட்ஸ் 2,45 lakhs. எவ்வளோ நெகட்டிவ்? 75,30,000 நெகட்டிவ் கேஷ் பேலன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுதான் கேஷ் பட்ஜெட். ஸோ இந்த 75,30,000 அடுத்த மாசம் அதை ஓப்பனிங் பேலன்ஸா போடுங்க. நெகட்டிவ் 75,30,000 ஏதோ பேங்க் ஓடி ஏதோ யூஸ் பண்ணி பண்றீங்க. அடுத்த மாசம் திரும்ப கலெக்ஷன் இவ்வளவு வருது. அடுத்த மாசம் அவுட்ஃப்ளோ இவ்வளவு வருது. க்ளோசிங் பேலன்ஸ் 1,89,50,000. பாருங்க நெகட்டிவ் எங்க போயிடுது பாருங்க, 1,89 lakhs. ஸோ இந்த 1,89 நெகட்டிவோட அடுத்த மாசம் ஆரம்பிக்கிறீங்க டிசம்பர்ல. டிசம்பர் கலெக்ஷன் 3,40 lakhs. ஆனா பேமெண்ட்ஸ் 4,44 lakhs. பாத்தீங்கன்னா நெகட்டிவ் 2.93 crores. இப்போ தெரியுதா கேஷ் பட்ஜெட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது? இதுல ஐரணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 54,97,500 வந்து நீங்க பண்ண ப்ராஃபிட்ல பே பண்ற டாக்ஸ். தட் மீன்ஸ் கம்பெனி வந்து 1.5 crore ப்ராஃபிட் பண்ணிருக்கு. ஆனா கேஷ் பேலன்ஸ் கையில இல்ல, நெகட்டிவா இருக்கு. இப்போ இந்த நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவா பண்ணணும், எங்கேருந்து பண்ணணுங்கிறது தான் உங்களோட இது. இப்போ நான் ஜஸ்ட் உங்களை கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்போ இந்த நெகட்டிவா எப்படி பாசிட்டிவா பண்ணலாம், ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. யூ கேன் chat your answers. நெகட்டிவா எப்படி பாசிட்டிவா பண்ணலாம்? ஃப்ரம் கேபிட்டல், வெரி குட். வேற வழி இல்லை, நீங்க கேபிட்டல் கொண்டு வர. அப்புறம் அடிஷனல் பேங்க் லோன், borrowing, improve collections. பியூட்டிஃபுல். எதிர்பார்த்த ஆன்சரை நீங்களே கொடுத்துட்டீங்க கிளியரா. இவ்வளவுதான் சேஞ்சஸ் நீங்க பண்ணணும். இதுக்கு தான் கேஷ் பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ரெடியூஸ் கிரெடிட் பீரியட். ஓகே, கிரெடிட் பீரியட் ரெடியூஸ் பண்ணலாம் நீங்க. ஆனா மார்க்கெட்ல வந்து அது முடியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் வேற ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். கேபிட்டலா ஒரு அமௌண்ட் கொண்டு வரலாம் நீங்க. இது ஜஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் சம் அட்டெம்ப்ட்ஸ், எப்படி எல்லாம் பாசிட்டிவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. எக்ஸ்டெண்டட் வெண்டார் கிரெடிட் பீரியட், பியூட்டிஃபுல். இந்த 5 மெத்தட் தாங்க. கலெக்ஷனு
ஷார்டன் பண்ணுங்க, இல்ல கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒன்னு இருக்கு, கேபிட்டல் கொண்டு வாங்க, லோன் கொண்டு வாங்க. இதை தவிர ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா? இன்வென்ட்ரி பாலிசியை மாத்தி பாருங்க, ஜஸ்ட் இன் டைம் வாங்க முடியுமான்னு பாருங்க. வெரி குட், எக்ஸலண்ட். வேற ஏதாவது சொல்லுங்க, வேற ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஒவ்வொரு ஐடியும் டச் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சேல்ஸ் கலெக்ஷனை கம்மி பண்ணுங்க, அதாவது கலெக்ஷன் எஃபிஷியன்டா பண்ணுங்க, இன்வென்ட்ரி கம்மியா மெயின்டைன் பண்ண பாருங்க. 2 months சொல்றீங்க, 1 month வச்சுக்கோங்க சார். ப்ரொடக்ஷன் வந்து 2 மாசத்துக்கு வச்சுக்காதீங்க, 1 மாசத்துக்கு வச்சுக்கோங்க போதும்னு சொல்றீங்க. ரெடியூஸ் எக்ஸ்பென்சஸ், பியூட்டிஃபுல். எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ண முடியுமா? 800 per unit வாங்குறீங்களே, அது 700 வாங்க பாருங்க. இல்லைன்னா செல்லிங் பிரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா பாருங்க. வேரியஸ் ஆஸ்பெக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேரியஸ் ஆஸ்பெக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு பார்த்து எஃபெக்ட் கூட நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, இங்க வந்து -2,93,25,000 இதுதான் நெகட்டிவ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன சொன்னீங்க, கேபிட்டல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. இப்போ கேபிட்டல்ல போய் என்ன பண்ணலாம், ஒரு 75 lakhs கேபிட்டல்ல போடுங்க. போட்டீங்கன்னா உங்களோடது இப்போ 2,90,00,000 2,18,00,000 வந்துருச்சு. திஸ் இஸ் ஒன் வே. மொத்தம் நிறைய வழி இருக்கு, நம்ம ஒரு 8 வழி பார்க்கணும். ரெண்டாவது இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, பேங்க்ல இருந்து கொஞ்சம் லோன் வாங்குங்க அப்படிங்கிறீங்க. பேங்க்ல இருந்து ஒரு 75 lakhs வாங்குங்க. வாங்கினீங்கன்னா உங்களோட நெகட்டிவ்ங்கிறது 1,43 ஆயிடுறது. மூணாவது என்ன சொன்னீங்க, இந்த கலெக்ஷன் பீரியட் அவ்வளவு கொடுக்காதீங்க, கலெக்ஷனை கம்மி பண்ணுங்க, கலெக்ஷன் பீரியடை கலெக்ஷனை எஃபிஷியன்சியா பண்ணுங்கிறீங்க. அதுவும் பார்த்துடலாம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கீழே கலெக்ஷன் இருக்கு இல்லையா, 50:30:20 இருக்கு இல்லையா, இதை வந்து 50:50 2 மாசத்தை கலெக்ட் பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னீங்கன்னா, இப்ப என்ன ஆகுது, இது 50 போட்டாச்சு, இது 50 போட்டாச்சு, இதுவும் அடுத்த மாசத்துலயே 50 வாங்க முடியுமான்னு பாருங்க. இந்த மாச சேல்ஸ்ல 50 வந்துருது, போன மாச சேல்ஸ் 50,000. கலெக்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. அந்த 50:30:30 50:50 அப்படின்னு பண்ணுங்க. அப்ப கலெக்ஷன் என்ன, உங்களுக்கு 2 மாசத்துல இது கலெக்ட் ஆயிடுறது உங்களுக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த மாசம் 50, போன மாசத்தோட இன்னொரு 50. இந்த 20 கிடையாது. மாதிரி இந்த மாசத்தோட 50, போன மாசத்தோட 50. கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்போ போய் பாருங்க உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ பட்ஜெட், கலெக்ஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண உடனே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ நெகட்டிவ் என்ன வருது, 1,26 ஆயிடுது. கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அதே மாசத்துல கலெக்ஷனை பண்ணுங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டீரியல் 800 rupees இருக்கு இல்லையா, இதை 700 பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. 700 பண்ணுங்க. ரெடியூஸ் த எக்ஸ்பென்சஸ். லேபர் கார்டு 150 100 பண்ணி பாருங்க. பேக்கிங் வந்து 15 10 பண்ண முடியுமா பாருங்க. இதோட மொத்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோல
இப்போ நெகட்டிவ் 68,50,000 நல்லா கம்மி பண்ணிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ண முடியுமான்னு யூ ஷுட் எய்ம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு எய்ம் பண்ணி பார்க்கணும். அது கம்மி பண்ண முடியாதுன்னா அல்டர்னேட்டிவா ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாமான்னு பார்க்கலாம். சரி சார், கொஞ்சம் செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. பிரைஸ் 1300 இருக்கா, 1400க்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுறது. என்ன பண்ணீங்க? செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆனா உங்களுக்கு நெகட்டிவ் ஆகுது. இப்போ ஆரம்பத்துல 2.93 crore இருந்தது, இப்போ 40,000 4 lakhs பாசிட்டிவா உங்ககிட்ட வந்துருக்கு. ஸோ ஆல் த ஆஸ்பெக்ட் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. அதனாலதான் கேஷ் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இன்னும் கூட ஸ்கோப் இருக்கு. இன்வென்ட்ரி 2 months வச்சிருக்கீங்கல்ல சார், பேமெண்ட் 1 month கிரெடிட் இருக்கு இல்லையா, இதை 1 month பண்ணாதீங்க சார், 1.5 months பண்ணி பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேமெண்ட் வெண்டர்ஸ் கம்மியாகும். ஒவ்வொரு லைன் ஐட்டம்லையும் நீங்க டச் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்டபிளான்னு பார்த்துட்டு நீங்க டச் பண்ணணும். எக்ஸல்ல நம்ம என்ன வேணா போட்டு பார்க்கலாம். பாருங்க, 2.5 crore நெகட்டிவ 4 lakhs பாசிட்டிவ்னு கொண்டு வந்துட்டோம். அது வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போட்டது. ஸோ எக்ஸல்ல நம்ம பண்ண முடியாது. பட் ரியலிஸ்டிக்கா அனலைஸ் பண்ணி ட்ரை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு வந்து இந்த கேஷ் பட்ஜெட் நீங்க அவசியம் போட்டே ஆகணும். கேஷ் பட்ஜெட் புரிஞ்சதா? புரிஞ்சவங்க எஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2-3 பேர் எஸ் சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ், ஓகே, பியூட்டிஃபுல். எஸ், உங்களுக்கு அது இன்னும் கிளியரா இது புரிஞ்சதுக்கு நம்ம பண்ணதெல்லாம் கூட ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா திரும்ப நெகட்டிவ்ல போய் உட்காந்துரும். உங்களுக்கு என்ன பண்ணும்? கேபிட்டல் கொண்டு வந்தோமா, அதை கொண்டு வரல. லோன்ஸ் கொண்டு வந்தா, அதை கொண்டு வரல, அதையும் எடுத்துருவோம். அப்புறம் இங்க என்ன சேஞ்சஸ் பண்ணோம்? பிரைஸ் வந்து 1300 இருந்தது, 1250 இருந்தது, திரும்ப அப்படியே ரிவர்ஸ் பண்றேன், 1300 இருந்தது. இது 800 rupees இருந்தது, 800 இருந்தது. லேபர் 150 இருந்தது. இதெல்லாம் 15 இருந்தது. ஸோ ஒரு 4 ஐட்டம் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன ஆகும்? 2.76 crore. நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணாத ஒன்னே ஒன்று ரிவர்ஸ் பண்ணது கலெக்ஷன் 50-15 பண்ணும். அதை மாத்தினீங்கன்னா திரும்ப வந்து ஒரிஜினல் இதுக்கு வந்துடும். உங்களுக்கு கலெக்ஷன் வந்து 50-15 போடுறதுல 50-30-20 அப்படின்னு போட்டீங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு ஓல்டு இது வந்துடும். இதுதான் கேஷ் பட்ஜெட். ஸோ நம்ம ஒரு செஷன் இப்போ ஓரளவுக்கு பட்ஜெட் வந்து 3 கேட்டகரி சொன்னேன். ஆபரேஷன் பட்ஜெட், அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் பட்ஜெட், அப்புறம் கேஷ் பட்ஜெட். நம்ம இன்னைக்கு பார்த்தது ஆபரேஷன் பட்ஜெட்டும் கேஷ் பட்ஜெட்டும் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல வந்து அந்த கேபிட்டல் பட்ஜெட் கொஞ்சம் பார்க்க போறோம். அது வந்து என்னன்னா ரொம்ப டிசிஷன் மேக்கிங்க்கு ரிலேட் பண்ணி பார்க்க போறோம். சிம்பிளா போடுறதா இருந்தா இங்க போட்டுடலாம், கேபிட்டல் இவ்வளவு போறதுன்னு போட்டு பார்த்துடலாம். ஆனா அது கேபிட்டல் பட்ஜெட்டிங்கிறது அது இன்வெஸ்ட் பண்ணணுமா, பண்ணினா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும், எவ்வளவு ஐஆர்ஆர் வருது, எவ்வளவு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதுக்கு எங்கேருந்து ஃபண்ட் அரேஞ்ச் பண்ண போறோம், இட்ஸ் அ டிசிஷன். ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வச்சது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரமோட்டர். அதுல வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இருக்கு. முதல்ல எவ்வளவு சேல் பண்ண போறீங்கன்னு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்கணும். அதை வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி சேல்ஸ் நம்பர் அரைவ் பண்ணணும். அப்புறம் இவ்வளவு சேல்ஸ் பண்ணோம்னா எவ்வளவு
ஃபினிஷ்டு குட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் ஸ்டாக். அது நீங்க சேல்ஸ் மேனேஜரை கேட்கணும். நீங்க இவ்வளவு வேணும் சார், நான் அதை விற்கணும்னா இவ்வளவு வேணும் மார்க்கெட்ல எனக்கு தேவை அப்படின்ட்டு. அதை கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதை அரே பண்ணிட்டு இந்த மாசம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அரே பண்றீங்க. அப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இன்வால்வ் பண்ணணும். இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எவ்வளவு கெப்பாசிட்டி, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க கெப்பாசிட்டியும் போட்டு பாருங்க. இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, இவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அங்க வந்து அன்யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கேட்குறீங்க, நீங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இன்வென்ட்ரி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி போகணும், ஜஸ்ட் இன் டைம் வாங்கி கொடுத்தா போதுமா, இல்ல சார் 2 மாசம் ப்ரொடக்ஷன் இன்வென்ட்ரி கொடுங்க சார், ஏன்னா லீட் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு, இல்லப்பா அது 1 மாசத்தை வச்சுக்கோ, ஒன்ன பொறுத்த வரைக்கும் ஷார்டேஜ் இல்லாம நான் பாத்துக்கிறேன், நீ ப்ரொடக்ஷன் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்வென்ட்ரி நான் கொடுத்துறேன், அது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இன்வென்ட்ரி டைம் கம்மி பண்ணி, ஸோ சேல்ஸ்ல ப்ரொடக்ஷன் இன்வென்ட்ரி அப்புறம் பேமெண்ட் டு வெண்டர்ஸ் உங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசிட்டு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசிட்டு பேமெண்ட் வந்து ஓகே நம்ம ரொம்ப இறுக்கி பிடிக்க வேண்டாம், மினிமம் 1.5 months ஆகும் உங்களுக்கு பே பண்றதுக்கு. நீங்க அதுல காஸ்ட் பெனிஃபிட் பார்க்கணும். உடனே பே பண்ணா டிஸ்கவுண்ட் கொடுப்போம், பெனிஃபிட் வந்தா உடனே பே பண்றதுக்கான இதை பார்க்கணும். ஒவ்வொன்றத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் காஸ்ட் பெனிஃபிட் இருக்கா அப்படின்ட்டு. அந்த சேல்ஸ் மேனேஜர்கிட்ட போயிட்டு கலெக்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்வளவு எஃபிஷியண்டா நீங்க கலெக்ட் பண்ண முடியும், என்னென்ன வேற என்னென்ன ஐடியாஸ் வச்சு சீக்கிரம் கலெக்ட் பண்ண முடியும், ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா சீக்கிரம் வருமா, அப்ப அது ப்ராஃபிட்டபிலிட்டி எஃபெக்ட் பண்ணுமா, அதையும் பிளான் பண்ணி பார்க்கணும். நீங்க பேங்க்ல லோன் வாங்குறீங்க, அதுக்கு 12% இன்ட்ரெஸ்ட் ஆகுது, நான் 8% டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த பணத்தை வாங்கிட்டா டு தட் எக்ஸ்டென்ட் எனக்கு பேங்க் லோன் வேண்டாம், 4% கம்மியாகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்டையும் நீங்க அனலைஸ் பண்ணி இந்த பட்ஜெட் will answer everything. Okay, good. வேற ஏதாவது questions தான் நீங்க chat பண்ணலாம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது கவர் பண்ணிட்டேன் நானு. If somebody wants to speak, Saurav, you can just facilitate. Javagar wants to speak. அப்புறம் one more gentleman also wanted to speak. நீங்க அவரையும் வந்து unmute பண்ணுங்க. சார் கண்ணன் சார், குட் ஈவினிங் சார். ஜவகர் இல்லையா? ஆமா சார். எஸ் ஜவகர், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சார் என்னோட 2 questions வந்து, ஒன்னு வந்து இப்ப பேங்க் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு வந்து பட்ஜெட் பண்ணுமா, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து லைக் யூனோ if we are going to exceed, right, taxes இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி அண்ட் taxes, சோ அதுக்கும் வந்து இதுல பட்ஜெட் பண்ணுமா அப்படிங்கிறது என்னோட டவுட். 2 क्वेश्चन. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்றேன் ஜவஹர். ஓகே, இன்ட்ரெஸ்ட்க்கு அவசியம் நீங்க பட்ஜெட் பண்ணி ஆக வேண்டும். ஓகே சார். நான் இந்த பட்ஜெட்ல போட்டிருக்கேன் பாருங்க இன்ட்ரெஸ்ட். நான் இன்னைக்கு கொடுத்த எக்ஸாம்பிள்ல ஆபரேஷன் பட்ஜெட்ல இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் கேஷ் பட்ஜெட்ல இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் an outflow. ஓகே சார். சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் டியூ, நீங்க பே பண்ணலைன்னா ஆபரேஷன் பட்ஜெட்ல இன்ட்ரெஸ்ட் வரும். நான் ஆபரேஷன் பட்ஜெட்ங்கிறது என்னது? இஸ் அவர் என்டைட்டில்மெண்ட் டு ரிசீவ் த மணி அண்ட் அவர் கமிட்மெண்ட் டு மேக் த பேமெண்ட். ஆபரேஷனல் பட்ஜெட் அக்ரூவல் கான்செப்ட்ல பண்றோம். ஓகே. கேஷ் பட்ஜெட்ல வந்து நீங்க ஆக்சுவலா எவ்வளவு கலெக்ட் பண்றீங்க, எவ்வளவு பே பண்றீங்க, இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அதுவும் கேஷ் பட்ஜெட்ல வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட்ங்கிறதை அட்ரஸ் பண்ணணும். அடுத்த கேள்வி வந்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோக்குள்ளேயே வரக்கூடாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. நீங்க கலெக்ட் பண்றீங்க, அதை ரெமிட் பண்றீங்க, அது நம்ம பணமே கிடையாது. ஓகே சார். நிறைய கம்பெனில இந்த ஜிஎஸ்டி வந்து கேஷ் ஃப்ளோன்னு எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் நாட் கேஷ் ஃப்ளோ. இப்ப இந்த மாசம் வந்து இப்போ பாருங்க, இந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, நமக்கு பட்ஜெட்ல நெகட்டிவ் 2.19 வந்தது முதல்ல. இப்போ ஜிஎஸ்டி வந்தா அதை எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் நம்ம. அதனால ஜிஎஸ்டி நான் இதுல போடல. ஓகே சார். ஜிஎஸ்டிங்கிறது பாஸ் த்ரூ, நீங்க கலெக்ட் பண்ணி ரெமிட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி டிடிஎஸ் இந்த கேஷ் பட்ஜெட் போடலைன்னா என்ன பண்ணுவீங்க, ஜிஎஸ்டி வந்து உங்களோட கேஷ் நினைச்சு யூஸ் பண்ணிடுவோம். ஓகே சார்.
அது மாதிரி டிடிஎஸ் பிடிச்சிட்டு நீங்க அதை ரெமிட் பண்ணணும். அதுவும் உங்க பணம் கிடையாது. ஓகே. நிறைய கம்பெனிஸ்ல இந்த ஒர்க்கிங் கேஷ் பட்ஜெட் போடாதனால தான் இந்த ஸ்டாச்சுட்டரி லைபிலிட்டிஸ் அவுட்ஸ்டாண்டிங்ல வந்து நிக்கிறது. ஓகே. நேத்திக்கு முந்தா நேத்து ஒரு கன்சல்டிங் பண்ணியிருந்த ஃபினான்ஷியல் கன்சல்டிங், எக்ஸ்ட்ராடினரி கம்பெனி, கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங் கம்பெனி 3000 நம்பர்ஸ் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா, கம்பெனிஸ் வந்து ஒரு மாசம் கழிச்சு பேமெண்ட் பண்ணோம், இவங்க சேலரி உடனே பே பண்ணும். ஆனா மார்ஜின்ஸ் கம்மி. ஸோ கம்பெனியில பணம் வராம இவங்க சேலரி ஹானர் பண்றதுக்கு லோன் வாங்கியிருக்காங்க ஹெவி இன்ட்ரெஸ்ட்ல. தட்ஸ் அப்ஃப்ரண்ட் இன்ட்ரெஸ்ட். 15 days லோன், 20 days லோன் அப்ஃப்ரண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கி சேலரி பே பண்ணிடுறாங்க. அப்புறம் கம்பெனில இருந்து பணம் வரும், பணத்துல ஜிஎஸ்டியும் சேர்ந்து வரும். பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கமிட்மெண்ட் அதிகம்னால அந்த ஜிஎஸ்டி பணத்துல வாங்கி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு 150 கோடி 200 கோடி டர்ன் ஓவர் நிறைய வருஷம் பண்ணிட்டு இன்னைக்கு நெட் பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா 46 கோடி ஸ்டாச்சுட்டரி லைபிலிட்டிஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ ஜிஎஸ்டி வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. சிம்பிள் கேஷ் ஃப்ளோ இஷ்யூ, எஸ்பெஷலி ஜிஎஸ்டி இஷ்யூ. நீங்க பேங்க் லோன் எடுத்து நீங்க ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ் பண்ணலாம், பட் ஜிஎஸ்டி, இந்த பிஎஃப் டிடக்ஷன், ஏசி டிடக்ஷன், அப்புறம் டிடிஎஸ் டிடக்ஷன்லாம் நம்ம பணமே கிடையாது. அதனால அதை பட்ஜெட் உள்ளே கொண்டு வராதீங்க. ஓகே சார். ஓகே. இப்போ நம்ம ஆனுவல் டாக்ஸஸ் கட்டுறோம்ல சார், சரி நம்ம ப்ராஃபிட் வந்து ஒரு 20% வருதுன்னா அதுல நம்ம டாக்ஸஸ் கட்டுறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம பட்ஜெட் பண்ணணுமா சார்? இவ்வளவு பணம் நான் எடுத்து வைக்கணும். ஆமா, நான் இங்க போட்டிருக்கேன் பட்ஜெட்ல உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு நான் அதுவும் போட்டிருக்கேன் பாருங்க. அதுதான் சொன்னேன், ப்ராஃபிட் பண்ணி இதோ பாருங்க டாக்ஸ். ஓகே, அந்த டாக்ஸ் எடுத்துருக்கீங்க. 54,97,500 டாக்ஸ். ஓகே சார், எடுத்துருக்கீங்க. ஓகே சார். அவ்வளவு டாக்ஸ் பே பண்ணியும் நெகட்டிவ்ல இருக்கு. இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக். ஓகே சார். இன்வென்டரி, கலெக்ஷன், பேயபிள்ஸ் இதுல வந்து மாட்டினது தான். ஓகே. ஓவர்ஹெட்ஸ் எடுத்துருக்கீங்களா சார்? லைக் எலக்ட்ரிசிட்டி எடுத்துருக்கீங்க? யா, எல்லாம் ஓவர்ஹெட்ஸ் தான். இந்த ஓவர்ஹெட்ஸ் எடுத்து பேமெண்ட் ஃபார் எக்ஸ்பென்சஸ் 15 lakhs. அதுதான் ஓவர்ஹெட்ஸ். ஓகே. எவ்ரி மந்த் என்ன ஓவர்ஹெட்ஸோ அதையும் போட்டிருக்கேன். சரி சார், தேங்க் யூ. ஓவர்ஹெட்ஸ்லாம் உங்களுக்கு கிரெடிட் பீரியட் கிடையாது. 30 நாள்ல பே பண்ணி முடிச்சிடணும். அது ஒரு 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் அதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி காமிக்க கூடாது. ரெண்ட், சேலரி, எலக்ட்ரிசிட்டிலாம் அப்பப்போ கிளியர் பண்ணிடணும். ஓகே, தேங்க் யூ சார். யா, வெல்கம். And one more person wanted to speak. So previous session Excel sheet, இந்த Excel sheet-ம் இப்போ ரெண்டுமே ஃபைனலைஸ் ஆயிடுது உங்களுக்கு. உடனே இப்போ Saurav, you can just ask me. I will share it within half an hour. He will forward it with everybody. Okay, half an hourல உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நான். ராஜகணேஷ், Saurav, ராஜகணேஷ் இது பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. சார் குட் ஈவினிங் சார், ராஜகணேஷன் சார். ராஜகணேஷ் வாங்க, அன்மியூட் சார். சார் எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க காட்டினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் மாஸ் ப்ரொடக்ஷன், ஒரு எஃப்எம்சிஜி அந்த மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்றது அந்த மாதிரி இதுக்கு போட்டிருக்கீங்க. இப்போ என்னது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் கம்பெனி. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா 2 months 3 months முடிச்சு அதை சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள கேஷ் இன்வோர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்வென்டரிஸ்ல இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பேனல் எலமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இன்வென்டரிஸ்ல இருக்கு. இதுக்கு இதை வந்து நான் எனக்கு எப்படி சார் சூட்டபிளா எடுத்துக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ப்ராஜெக்ட் சர்வீசஸ் உங்களுக்கு. எஸ் சார், சர்வீசஸ். சர்வீசஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா பட்ஜெட் போட முடியும். ஓகே, ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. இன்னும் இப்போ சேல்ஸ் வந்து எல்லாமே லாக்ஸ், 100 lakhs, 150 lakhs, 250 lakhs. ஓகே, இதான் சேல்ஸ். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல 75% எக்ஸ்பென்சஸ் வருதுன்னு வைங்க. 75% வருமா அப்ராக்சிமேட்டா? வரும் சார், அப்ராக்சிமேட்டா வந்துரும்.
எக்ஸ்பென்சஸ் போக இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் 100 minus 75 ப்ராஃபிட். எஸ் சார் 7.5 இது வந்து சேல்ஸ். எஸ் சார் இது எக்ஸ்பென்சஸ். இது ப்ராஃபிட். இது ப்ராஃபிட். ஓகே, உங்களுக்கு கேஷ் பட்ஜெட் போடுறேன் பாருங்க. என்ன ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார்ஸ். கலெக்ஷன்ஸ் எப்படி வரும் உங்களுக்கு? அந்த மாசம் வந்துருமா, அடுத்த மாசம் வருமா? அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் வரும் சார். அப்போ இந்த 100ங்கிறது இந்த மாசம் தான் வரும். ஆமாங்க சார். இந்த மாசம் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு இவ்வளவுதான் வரும். இந்த மாசம் எவ்வளவுனா போன மாசம் சேல்ஸ் சப்போஸ் 75 ன்னு வச்சுக்கோங்க, அது இந்த மாசம் வரும். எஸ் சார். த கலெக்ஷன்ஸ். எஸ் சார். எக்ஸ்பென்சஸ் உடனே பே பண்ணியாகணும், மாசம் மாசம் சேலரி உடனே பே பண்ணியாகணும். கரெக்டா? எஸ் சார். எக்ஸ்பென்சஸ் அப்படியே இருக்கும். 75 112 187.5 187. என்னாச்சு? கலெக்ஷன் 75, எக்ஸ்பென்சஸ் 75. 0. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் உங்ககிட்ட வந்து 10 இருக்குன்னு வைங்க. எஸ் சார். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு வரும்னாக்க ஓப்பனிங் பேலன்ஸ் 10 பிளஸ் கலெக்ஷன் 75 மைனஸ் எக்ஸ்பென்சஸ் 75 10. 10. இந்த மாசம் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து போன மாசோட க்ளோசிங் பேலன்ஸ் 10 minus இந்த மாசம் க்ளோசிங் பேலன்ஸ் will be minus 2.5. எஸ் சார். கரெக்டா? கரெக்ட்டுங்க சார். தேர்ட் மந்த் -2 அதே மாதிரி போட்டா கண்ட்ரோல் சி -40. ஸோ உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு. ஓகே. இதுல வந்து ரொம்ப சிம்பிளா போட போறீங்க. நீங்க எப்படி எல்லாம் இதை மாத்தலாம் அப்படின்னா, ஒண்ணு இந்த 2 மாசம் பேங்க் லோன் கொண்டு வரலாம், சரிங்க சார். இல்லைன்னா கேபிட்டல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல கலெக்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், ஓகே. இல்ல எக்ஸ்பென்சஸை ஒரு கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே. எக்ஸ்பென்ஸ் அந்த மாசம் அப்படியே பே பண்ணிடுங்க. எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ரெடியூஸ் பண்ணா உங்களுக்கு ஃபேவரபிளா வந்துடுது. எஸ் சார். ஓகே. அல்டிமேட்டா இவ்வளவுதான் கேஷ் பேலன்ஸ். கான்செப்சுவலி வந்து இவ்வளவுதான். ஓகே சார். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு வேணா நீங்க போடலாம். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. Yeah, any other questions? So overall வந்து cash flow ஓரளவுக்கு புரிஞ்சிடுத்து. கேஷ் ஃப்ளோ வந்து கேஷ் பட்ஜெட், ஆப்ரேஷன் பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் நம்ம அட்வான்ஸ் லெவல் கேபிட்டல் பட்ஜெட் பார்க்கலாம், அதாவது நெக்ஸ்ட் செஷன்ல. ஓகே. ராஜகணேஷ் சொல்லிட்டீங்க. ஓகே.